ஒரு வீட்டின் உயிராற்றலை வைத்திருக்கக்கூடியது தலைவாசல் தான். ஓகேங்களா? அந்த தலைவாசல் வழியா தான் நல்ல வைப்ரேஷன் என்பது வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது வந்துடும். அந்த தலைவாசலை தவறான அமைப்புல வந்துச்சுன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வீட்டுல குடிபோடக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். நிறைய சொல்லுவாங்கல்ல, அதாவது முனி அண்டி வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுல வந்து வசிக்கவே முடியல சார், தூர ஆன்மாக்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இறைவன் வரக்கூடிய வாசம் செய்யக்கூடிய அந்த தலைவாசலை தீய ஆற்றல்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம வச்சுட்டோம்னா கெட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அந்த இடத்துல வீட்டுக்குள்ள குடிவிடக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். வாஸ்துல வந்து அதாவது உச்சப்பகுதி நீச்ச பகுதின்னு சொல்லி 2 பகுதிகள் என்பது இருக்கு. உச்சப்பகுதி என்பது நல்ல ஆற்றல்கள் வரக்கூடிய பகுதி உச்சப்பகுதி, நீச்ச பகுதினா கெட்ட ஆற்றல்கள் வரக்கூடிய பகுதி நீச்ச பகுதி அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு தலைவாசல் அமைக்கும் போது உச்ச பகுதியில உச்சவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சவாசல் இருக்கக்கூடிய அமைப்புல வந்து நம்ம தலைவாசல் வச்சுட்டோம்னா உனக்கு பிரச்சனையே என்பது இல்லை. இப்ப இதுதான் வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. ஓகேங்களா? இந்த வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி வடகிழக்கு, தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி தென்கிழக்கு, தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி தென்மேற்கு, வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி வடமேற்கு. இந்த வடக்கு மத்திய பகுதியிலிருந்து இந்த வடமேற்கு மூலை வரைக்கும் நீச்ச பகுதி. அதே வடக்கு மத்திய பகுதியிலிருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் உச்ச பகுதி. கிழக்கு மத்திய பகுதியிலிருந்து இந்த வடகிழக்கு மூலை வரைக்கும் உச்ச பகுதி. கிழக்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்கு மூலை வரைக்கும் நீச்ச பகுதி. இதற்கு நேர் ஆப்போசிட்டா இங்க எடுத்துக்கலாம். தெற்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்கு மூலை வரைக்கும் உச்ச பகுதி, தெற்கு மத்தியத்திலிருந்து தென்மேற்கு மூலை வரைக்கும் நீச்ச பகுதி. ராகுவின் ஆற்றல் இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்ப மேற்கு மத்தியத்திலிருந்து தென்மேற்கு மூலை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி நீச்ச பகுதி, மேற்கு மத்தியத்திலிருந்து வடமேற்கு மூலை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி உச்ச பகுதி. அப்ப பொதுவாகவே சில வீடுகள்ல வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஏவல் வச்சிருக்காங்க சார், பிள்ளை சூனியம் பண்ணியிருக்காங்க, பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தென்மேற்கு பகுதி ராகுவின் ஆற்றல் இருக்கக்கூடிய பகுதியில, ஏன்னா அவரு தான் வந்து பிளாக் மேஜிக்கு உரிய ஒரு கிரகம் சொல்லி பார்த்தா ராகு தான். இந்த தென்மேற்கு பகுதியில வந்து எக்ஸாக்ட் தென்மேற்குல தலைவாசல் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தென்மேற்கு தெற்கு இல்ல தென்மேற்கு மேற்கு, அங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் என்பது உள்ள வந்துடும். ஈஸியாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களை வந்து வசியம் பண்ணக்கூடிய, மற்ற வெளியில இருந்து இருக்கக்கூடிய நபர்களை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால வசியம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது வந்துடும். இந்த தென்மேற்குல மட்டும் வந்து வாசல் வைக்கவே கூடாது. ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கிறது போல இருக்கும். ஆனா அது குறிப்பிட்ட வருடங்கள், 7 வருடம், 21 வருடம், 7 மாதம், 7 நாட்கள்ல கூட சில நேரத்தில் எஃபெக்ட் என்பது காட்டக்கூடிய அமைப்பு என்பது. அந்த 7 என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு அமைப்பு. அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த தென்மேற்கு மூலையில மட்டும் தலைவாசல் என்பது அமைப்பை ஏற்படுத்தினாங்க. பொதுவாகவே உச்ச பகுதியை தலைவாசல் வைக்கலாம்.